விஜயதாரணி பதவி விலகிய விளவங்கோடு தொகுதி காலியானது என அறிவித்துவிட்டு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு பதவி இழந்த பொன்முடியின் திருக்கோவிலூர் தொகுதியை 60 நாட்களுக்கு பிறகும் காலியானதாக அறிவிக்காததால் மர்மம் உள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் வி.பி. துரைசாமி தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் மாண்புமிகு மோடியை தாக்கி பேசுவதற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தங்களை கிண்டல் கேலி செய்வதற்கும் இடமாக சட்டசபையை மாற்றியதற்கு நாங்கள் உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தமிழக சட்டப்பேரவையில் இதுபோன்ற சம்பவம் நடக்கிறதே என்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பெரிய தவறை செய்கிறார். ஜனநாயகத்திற்கு விரோதமாகவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிராகவும் அவர் செயல்படுவதை உங்கள் மூலமாக அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி நாமக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தனது கண்டனத்தை கடுமையாக தெரிவித்துக் கொள்கிறது. காங்கிரசிலிருந்து சேர்ந்த சகோதரி விஜயதாரணி இடத்தை விளவங்கோடு தொகுதியை காலியாக இருக்கிறது என்று நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார் மரியாதைக்குரிய சபாநாயகர் அப்பாவு அவர்கள். ஆனால் ஒரு 60 நாளைக்கு முன்பாக தமிழக அமைச்சராக இருக்கின்ற பொன்முடி அவர்கள் கோரி மணல் அள்ளுவதிலே குற்றவாளி என்று உயர்நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் சொன்னதுக்கு பிறகும் கூட 60 நாள் ஆகியும் திருக்கோவிலரை இன்றும் காலியாக இருக்கிறது வேக்கண்ட் என்று அறிவிக்க தயங்குவதனுடைய மர்மம் என்ன? இது சட்டத்திற்கு விரோதமானது, ஜனநாயகத்திற்கு விரோதமானது. எனவே உயர்நீதிமன்றம் அவர்களுடைய பனிஷ்மெண்ட் கன்விக்ஷனை சபாநாயகருக்கு தெரிவிக்கவில்லையா? அப்படி தெரிவித்திருந்தும் இவர் மறைப்பதனுடைய மர்மம் என்ன? ஒரு பொதுவான மனிதராக ஒரு நீதிபதியாக இருக்க வேண்டிய அப்பாவு அவர்கள் நீதி தவறி நெறி தவறி அவர் பணியாற்றுகிறார் என்ற கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.